லனா மின் அம்ரினா ரஷதா. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், எங்கள் இறைவா உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்கள் காரியத்தில் எங்களுக்கு நேர்வழியை அமைத்து தருவாயாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், என்னிடத்துல என்னுடைய ரஹ்மத்தை நீங்க கேளுங்க. ரஹ்மத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அருள், கருணை, இரக்கம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், என்னிடத்துல நீங்க என்னுடைய ரஹ்மத்தை கேளுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுப்பான், யாருக்கும் அல்லாஹ் கொடுக்காமல்லாம் இருப்பதில்லை. அவன் கொடுக்கறதுல யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செஞ்சிட்டானோ அது அவருக்கு திருப்தியை கொடுத்துரும். யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செஞ்சிட்டானோ அது அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதாரம் நம்ம எவ்வளவு பேரை பார்க்கிறோம், பணம் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறார், பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவரிடத்துல நிம்மதி என்பது இல்லாம போயிடும். எல்லாமே இருக்கும், எதையும் இழந்த மாதிரி இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொருளாதாரங்கள்ல, அந்த வசதி வாய்ப்புல, அந்த சந்தோஷமான வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் அவருக்கு அது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதுல இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த பணம், காசு, அதன் மூலமாக வரக்கூடிய பேரு, பதவி, புகழ், இது எல்லாமே என்ன செஞ்சிடும்னா அது அவருக்கு சுமையாக மாறிடும். நம்ம பார்க்கிறோம், நிறைய செல்வந்தர்களுடைய நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது சரியான உணவு அவர்களால் சாப்பிட முடியல, சரியான தூக்கம் அவர்களுக்கு இல்லை, அவர்களிடத்துல நிம்மதி என்பது இல்லை என்பதாக சொல்லுவாங்க. பெரும் கொண்ட செல்வந்தர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நிம்மதியே இல்லாம இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை அவருடைய உள்ளங்களை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு நெருக்கடிக்கு அவர் ஆளாகிக்கிட்டே இருப்பார். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், எங்கள் இறைவா உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு நீ வழங்குவாயாக. இப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டு ஒருத்தர் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு எதெல்லாம் அல்லாஹ் வழங்குகின்றானோ, எதெல்லாம் அவருக்கு அல்லாஹ் கொடுக்குறானோ, அதுல அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொடுத்துட்டானோ அவர் நிம்மதி அடைஞ்சிருவார். அது ரொம்ப குறைவான சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் நிறைவான மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வந்துடுவார். குறைவான வருமானத்தை பெறக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைத்திருச்சு அப்படின்னு சொன்னா அவர் நிறைவான மகிழ்ச்சி அடையக்கூடியவராக அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான். அதனாலதான் இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது ஆக உயர்ந்தது என்பதை இந்த துஆவின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு நீங்க இடத்துல கேளுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் வழங்குறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹஸரத்னா நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், இறை விசுவாசிகள் இருக்கிறீங்களே, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதிலும், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டிக் கொள்வதிலும், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து வாழ்வதிலும் உதாரணம் ஒரு உடலை போன்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம், இன்னொரு முஸ்லீம், ஒரு இறை நம்பிக்கையாளர், இன்னொரு இறை நம்பிக்கையாளர், இவங்க சேர்ந்து வாழ்றதுலையும், இவங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதிலையும், இவங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டிக் கொள்வதிலையும் ஒரு உடலை போன்று இருக்கணும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடலை உதாரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மஸலுல் முஃமினீன ஃபீ தவத்திஹிம் வ தராஹிமுஹும் வ துஆஃபிதிஹிம் அலல் ஜஸதி. ஏன் இந்த உடல் போன்றது என்பதாக ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு உடல், அந்த உடலுடைய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உடல்ல ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஒரு வலி வந்துருச்சு, உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்புக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களும் அதனுடைய வேதனையை அனுபவிக்கும். உதாரணமா ஒருத்தர் கண்ணு வலிக்குது அப்படின்னு சொன்னா, கண்ணு வலினா கண்ணு மட்டும்தான் அவருக்கு வலிக்குதா அப்படின்னு சொன்னா கிடையாது. அந்த கண் வலியின் மூலமாக அவருக்கு என்ன செய்யும், உடம்புல காய்ச்சல் வரலாம். அந்த கண் வலியின் மூலமாக என்ன செய்யலாம், மற்ற உறுப்புகள் சோர்வு அடையும். அதே மாதிரி உடல்ல எந்த பாகத்துல நோய் ஏற்பட்டாலும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் அந்த நோயினுடைய தாக்கம் இருக்கும்.
எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலை உதாரணமாக சொல்றாங்க. ஒரு இறை விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு உடலை போன்றவர். அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் ஒரு சிரமம் அடையும் பொழுது அதை பார்க்கக்கூடிய நமக்கும் அது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். நீ கஷ்டப்படுறியா, கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு, அவனுக்கு இதெல்லாம் வேணும், அவன் இப்படிலாம் சிரமப்படணும், நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என்பதாக ஒரு என்ன செய்யக்கூடாது. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரரை பார்த்து எண்ணக்கூடாது. ஒரு சகோதரன் கவலை அடைந்தால், ஒரு சகோதரன் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டால், ஒரு சகோதரன் பிரச்சனையில் அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதை பார்க்கக்கூடிய இன்னொரு சகோதரருக்கு, இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு வேதனை தரக்கூடிய விஷயமாக, வருத்தம் தரக்கூடிய அளவிற்கு என்ன செய்யணும், அவருடைய பிரச்சனையை பார்த்து இவர் வருத்தம் அடையணும். எப்படி உடலில் ஒரு உறுப்புக்கு நோய் வந்தால் மற்ற உறுப்புகள் அதுல பலகீனம் அடையுதோ அந்த அளவுக்கு ஒன்றாக இருப்பதில், இணைந்து வாழ்வதில், அன்பு செலுத்துவதில், அன்பு பாராட்டுவதில் ஒரு முஸ்லீமும் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ சகோதரர்களே, இப்படி ஒரு இணைப்பை நம்முடன் வாழக்கூடியவர்களோடு நாம் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம் சகோதரர்களோடு, நம் உறவுகளோடு, நம்முடன் பழகக்கூடியவர்களோடு இந்த இணைப்போடு நாம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்கிறான். அவருடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, தொழிலுக்கு எல்லாவற்றிலும் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்கிறான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லா யர்ஹமு லா யுர்ஹம், இரக்கம் இல்லாதவன் அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். இரக்கம் இல்லாதவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். அழகான ஒரு செய்தி. ஹஜ்ரத்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன குழந்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன், சபையில் இருக்கும் பொழுது அவங்க ஓடி வந்தாங்க. வந்த அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ இதை அக்ரஉ இப்னு ஹாஃபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒருத்தர் பார்த்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 10 குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு கூட நான் முத்தமிட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், இரக்கம் இல்லாதவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். உங்க குழந்தைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், உங்க குழந்தைகள் மீது நீங்க கருணை காட்டுங்க. நீங்க இரக்கம் காட்டினால் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். அப்ப எங்க வந்து உதாரணம் சொல்றாங்க, தன் வீட்டு குழந்தைகளின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரக்கம் காட்டுமாறு சொல்றாங்க. நாம ஒருத்தருக்கு இரக்கம் காட்டினால் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும், அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான். நம்முடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாத்திலையுமே அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான். மூன்றாவது ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அல் முஸ்லிமு அஹ்வ முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரர் ஆவார். அவ்வளவுதான். இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய விஷயம். ஒரு சகோதரர், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரர் தான். அவர் சொந்தமா இருந்தாலும் சரி, சொந்தம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமான சகோதரரை நீங்கள் கண்டால், உங்களுடைய சகோதரரை கண்டால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ, உடன் பிறந்த உன்னுடைய சகோதரனை நீ எப்படி கவனிச்சுக்குவையோ, உடன் பிறந்த உன்னுடைய சகோதரனிடத்துல எப்படி நீ மகிழ்ச்சியா இருப்பையோ, எவ்வளவு சந்தோஷமாக முகமலர்ச்சியா இருப்பையோ, அது மாதிரிதான் ஒரு முஸ்லிமை கண்டால் நீ இருக்க வேண்டும். அதே போன்று சொல்றாங்க, லா யதலிமுஹு வலா யுஸ்லிமுஹு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க வேண்டாம், அவரை ஆதரவற்றவராக விட்டுவிடவும் வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அநீதி செஞ்சிடாதீங்க. அநீதி செஞ்சிட்டீங்கன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் கடுமையாக என்ன செய்வான், வேதனையை கொண்டு உங்களை பிடிப்பான். அதே போன்று ஆதரவற்றவராக விட்டுறாதீங்க. உங்களுடைய சகோதரர்களை, உங்க கண்ணுக்கு முன்னாடி சிரமப்படக்கூடிய உன்னுடைய ஒரு இறை நம்பிக்கையாளர், உன்னுடைய சகோதரரை என்ன செஞ்சிடாதீங்க, ஆதரவற்றவராக விட்டுவிட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி மன் கான ஃபீ ஹாஜத் அஹீஹி கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. யார் தன்னுடைய சகோதரனுடைய ஹாஜத்தை, ஒரு தேவையை நிறைவேற்றக்கூடியவராக ஒருவர் இருந்தால், கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்துருவான். யாராவது சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு தேவையை நிறைவேற்றி கொடுக்கணும், நம்மளால அது முடியும், நம்ம அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்துறான். அடுத்து சொல்றாங்க, ஒமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்துன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு, நீங்கள் ஒருவருடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால் ரப்புல் ஆலமீன் இறைவன் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குகின்றான்.
இந்த குணம் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு அவர்களை அல்லாஹ் சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த நற்பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாயிலுதழ்வானா அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்